Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு நம்ம சிம்பிளா வீட்லயே ஒரு அவன் கூட இல்லாம ஒயிட் சுகர் ஆட் பண்ணாம எக் இல்லாம இன்ஃபேக்ட் மைதா கூட இல்லாம ஒரு ஹெல்த்தியான சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னும் 3 நாள் அண்ணாவோட பையன் சச்சினுக்கு பர்த்டே வருது. ஸ்பெசிஃபிக்காக அவனுக்கு டெடிகேட் பண்ணுறதுக்காகவே இந்த சாக்லேட் கேக் பண்ணியிருக்கோம். ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸோட ஒரு 3/4 கப் கொஞ்சம் வெதுவெதுப்பான பால், அதோடு சேர்த்து கொஞ்சம் மெல்டட் பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு கொஞ்சம், அதோட நாட்டு சர்க்கரை 1/3 கப் எடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. கோதுமை மாவை நல்லா இப்படி சலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட குப்பை எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துருங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதோட கொக்கோ பவுடர் ஒரு 1/4 கப், அப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/4 கப் சுடுதண்ணி இதோட ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது இப்போ ஒரு 2 கப்பில் லைட்டாக பட்டர் தடவி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அந்த கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சும்மா ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்க்காக ஒரு இதில் ஒயிட் சாக்லேட் டாப்பிங்கும் இன்னொரு இதில் லைட்டாக ஷ்ரெட் பண்ண சாக்லேட்டும் மேலே தூவி விட்டுருக்கோம். இதை அலுமினியம் ஃபாயில் வச்சு அப்படியே கவர் பண்ணிடலாம் 2 கப்பையும். இப்போ ஒரு குண்டால கீழே ஒரு பேப்பர் டவலோ இல்லை சின்ன சன்னமான துணியோ ஏதோ இருந்துன்னா போட்டுட்டு அதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் இது ரெண்டையும் ஆல்மோஸ்ட் ஒரு இட்லி வேக வைக்கிற மாதிரி உள்ளே வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வைக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது ஒரு குண்டால லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அந்த உப்பை லைட்டாக வெதுவெதுப்பான சூடானதுக்கப்புறம் அதுக்கு மேலே இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுலேயும் நீங்கள் இந்த கேக்கை பேக் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் தண்ணியில் வைக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மாய்ஸ்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த மாதிரி உப்பில் வச்சிங்கன்னா அந்த மாய்ஸ்ட் டெக்ஸ்சர் இருக்காது. இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு வேணால் ஒரு டூத் பிக் வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம தண்ணியில் வேக வச்சதை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட க்ரஸ்டே ஃபார்ம் ஆகலை. நல்லா ப்ரெட் அழகாக இருக்குது. பேஸும் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ சாக்லேட் க்ரீம் கேக் மாதிரி ஒரு தின் லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. இது நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். இது அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே அப்படியே ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக, இது கோதுமாவில் செஞ்ச கேக் மாதிரியே இருக்காது. நீங்கள் ஆல்மோஸ்ட் மைதாவில் செஞ்ச கேக் மாதிரியே ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். அதேமாரி நீங்கள் உப்பில் வேக வச்சதையும் பார்த்தீங்கன்னா அடியில் பாருங்கள் கொஞ்சம் கூட க்ரஸ்டே ஃபார்ம் ஆகலை. இந்த மொறுன்னு தீஞ்சு போன மாதிரி அந்த மாதிரி எந்த க்ரஸ்ட்டும் கிடையாது. இதையும் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நல்லா ஸ்பாஞ்சியாக ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் என்னதுங்க, செஞ்சதெல்லாம் வைஃப்ஸ் கிச்சனில் என்னோடய ஒய்ஃப் பண்ணது தான் இது. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் கொடுங்க. எங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்கள் ஃபேவரட் டிஷ்ஷோட ரெசிபி வேணும்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.